Praise be to God. We glorify our living God and our Lord Jesus Christ for this opportunity He has granted unto us. We also welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We welcome all of you on behalf of the Kodambakkam Christian Assembly also and the GLM Bookshop Ministries, which is going on in Chennai for the past 16.5 years. We praise God for that. To begin with, I request for the opening prayer, I request Brother Madheshwaran from Namakkal district in Tamil Nadu to open the meeting with a word of prayer. Over to Namakkal district in Tamil Nadu to Brother Madheshwaran. Praise the Lord, brother. Praise the Lord. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தேவமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய மகாபிரதான கிருபையினாலே தகப்பனே கர்த்தாவே நாங்கள் இம்மட்டும் ஜீவித்து வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீர் எங்களை அனுதினமும் கர்த்தாவை பிழைக்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டினுடைய உலகத்தினுடைய மகாபிரதான மாறுபட்ட சூழ்நிலைகளிலே தகப்பனை இப்படியாக தகப்பனை ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் கூகுள் மீட் மூலமாகவும் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாகவும் அநேக நிலைமையிலே தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் தாமே இடைப்பட்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம்ராஜா, நீர் ஒருபோதும் எங்களை திக்கற்றவர்களாக விடீர். அந்த சூழ்நிலையிலே தகப்பனை கர்த்தாவை கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக சகோதரர் கர்த்தாவை சந்தோஷ் ஜான்சன் அவர்களை கொண்டு தகப்பனை கோடம்பாக்கம் அப்பா சபையின் மூலமாக தகப்பனை நீர்தாமே எங்களோடு கூட இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக கர்த்தாவே உம்முடைய மகிமையை நாளுக்கென்று நீர்தாமே கிருபையாய் கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக பயன்படுத்தக்கூடிய உம்முடைய தாசரையும் குடும்பத்தையும் தகப்பனை விசேஷ நிலைமையிலே சபையையும் தகப்பனை கர்த்தாவை மகிமையின் நாளிலே அதற்கேற்ற பலன்களை பெற்றுக் கொடுத்ததாக இறக்கம் பாராட்டுங்க. விசேஷமாக ராஜா, அந்த மீட்டிங் ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னமும் ஆளுகையும் இருக்க வேண்டுமே கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷித்த நிலைமையிலே அப்பா பாடக்கூடிய பாடல்கள், ஜெபிக்கக்கூடிய கர்த்தாவே அப்பா சகோதரர்கள், அதே போல கர்த்தாவே செய்து கொடுக்கக்கூடிய உம்முடைய தாசரை தகப்பனை சகலரையும் உடைய கிருபின் கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷித்த நிலைமையிலே கர்த்தர் தாமே அப்பா மறைத்து கர்த்தாவே எங்களோடு கூட கர்த்தர் இடைபட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பாடல்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. அதே போல தகப்பனை கர்த்தாவே ஜெபத்தின் மூலமாகவும் பேசுவீராக. அதே போல தகப்பனை செய்தியின் வேளையிலும் தகப்பனை கர்த்தாவே எங்களோடு கூட பேச வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றி தகப்பனை கர்த்தாவே எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி மகிமையை நாளுக்கென்று கர்த்தர் தாமே நீர்தாமே எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதே போல கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் உடைய கிருபையின் சமுத்திரம் நினைவு கூர்ந்து இதற்கு தகப்பனை கர்த்தாவே நல்ல ஒரு விமோச்சனத்தை கர்த்தர் தந்தரல வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். விசேஷமாக நெட்வொர்க் பிரச்சனைகளோ அப்பா மின்சார தடையோ எதுவும் இராதபடி தகப்பனை மீட்டிங் நல்லபடியாக நடக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டி ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். Thank you, Brother Madheshwaran from Namakkal in Tamil Nadu for the prayer, for the opening prayer. Now we are going to the singing time. We have with us this evening time Brother Philip Jonathan from Tudilur Assembly in Coimbatore, and our dear brother will be leading us. Philip brother will be leading us in few songs, 2 songs, Tamil songs, and we take you over to Coimbatore to Brother Philip. All right. கர்த்தருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை என்னுடைய மாலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தரை துதிக்கும் விதமாக 2 பாடல்களை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். முதலாவதாக மாலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மன கழிப்புடனே என்கிறதான அற்புதமான பாடலை தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து தாராளமாக பாடும்படியாக இருக்கிற இடங்களிலிருந்து தேவனை துதிக்கும்படியாய் அன்பாய் நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் பாடுகிற வேளையிலே ஏதாவது தடங்கள் இருப்பின் எனக்கு தெரிவிக்கவும் அதை அனுசரித்து முன்பாக போக தேவன் நமக்கு உதவி செய்வராக. ஆமென்.
மாலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை மாணவரோடே மாலையில் துதிப்போம். காலை மாலை உறங்காரே நம் காவலனாயிருப்பாரே. காலை மாலை உறங்காரே நம் காவலனாயிருப்பாரே. ஆவலுடன் துதி சாற்றிடுவீரே மாலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை மாணவரோடே மாலையில் துதிப்போம். கிருபையின் வாக்கு தந்தாரே அதை அருமையாய் நிறைவேற்றினாரே. கிருபையின் வாக்கு தந்தாரே அதை அருமையாய் நிறைவேற்றினாரே. உரிமையுடன் புகழ் சாற்றிடுவீரே மாலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை மாணவரோடே மாலையில் துதிப்போம். சோதனை வந்திட்ட நேரம் அவர் போதனை செய்தார நேரம். சோதனை வந்திட்ட நேரம் அவர் போதனை செய்தார நேரம். சாதனையாகவே நிற்க செய்தாரே மாலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை மாணவரோடே மாலையில் துதிப்போம். அழைத்தமை அழைப்பிலே தானே நாம் உழைத்திடதன தந்தேனே. அழைத்தமை அழைப்பிலே தானே நாம் உழைத்திடதன தந்தேனே. பிழைத்திட ஜீவன் கிறிஸ்துவு தானே மாலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை மாணவரோடே மாலையில் துதிப்போம். துடைத்திடத்தானே தன்னை தியாகமாய் கொடுத்திட்டேனே. ஆணி துடைத்திடத்தானே தன்னை தியாகமாய் கொடுத்திட்டேனே. வேகமாய் இயேசுவின் நாமத்தை தானே மாலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை மாணவரோடே மாலையில் துதிப்போம். ஆயிரம் நாள் இருந்தாலும் அவர் அன்பை துதிக்க போதாது. ஆயிரம் நாள் இருந்தாலும் அவர் அன்பை துதிக்க போதாது. 16
ஆயிரம் பேர் பிறந்தவரை நாம் மாலையில் துதிப்போம். மகிழ்வுடனே மனக்கழிப்புடனே மாண்புகள் இயேசுவை மாணவரோடே மாலையில் துதிப்போம். உன்னதருக்கு மகிமை, இந்த பூமியிலே சமாதானம். உன்னதருக்கு மகிமை, இந்த பூமியிலே சமாதானம். மனுஷருக்கு பிரியம் உண்டாக செய்தாரே மாலையில் துதிப்போம். மகிழ்வுடனே மனக்கழிப்புடனே மாண்புகள் இயேசுவை மாணவரோடே மாலையில் துதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Am I audible to everyone? I hope I am audible to everyone. Yes, brother, you are audible. Perfect. Okay. தொடர்ந்து தேவனை நாம் ஆராதிக்கலாம் பாடல்கள் மூலமாக. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த நிலையில் நாம் சென்றாலும் சந்தோஷமா இருக்கும்படி தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், நம்மை நடத்துகிறார் அவ்விதமாக. அந்த பாடல் எல்லோருக்கும் தெரியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அற்புதமான பாடலை சேர்ந்து இணைந்து என்னோடு பாடும்படியாக நான் தாழ்மையாக கேட்கிறேன். பாடலாம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
பாதையிலும் விசுவாச ஓட்டத்திலும் ஓடிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் தேவனை தொழுது கொள்வோம். தேவன் தந்ததான இந்த அற்புதமான வாய்ப்புக்காக தேவனுக்கும் உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord, brothers. Thank you, Brother Phillips, Jonathan from Tudiliur Assembly in Coimbatore for the Lord giving you this talent, and you are able to exhibit it. And may God use you more in the days to come, not only with the talent you have, but also the gifts that God has granted you. May the good Lord continue to use you wherever you go. We once again welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We welcome all of you in the on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today also we have, as we had yesterday, Evangelist Spurgeon Bose from Madipakkam Christian Assembly in Chennai, and our dear brother had spoken yesterday in the strength of the Lord from 1 Kings chapter 21, that is Naboth's vineyard, and we had seen 5 characters there, including God. And we praise the Lord God, what God has spoken through our dear brother Spurgeon yesterday evening.
as he elaborated on the various characters and how we as Christians of this century, of these times, how we should behave, conduct ourselves in various situations so that the name of the Lord would be glorified through us. Today's topic is also very important, though we know David is an important character in not only in the Old Testament but also in the eschatology. We read that the throne of David is important and it is mentioned, but David in his times did do a grave mistake, and we see sin and consequences, a study from the life of David. So we have to be careful with our with our walk, why we are not shining in both our small ways and big ways, why we are not able to give more for God and do greater things for the Lord so that others would come to know about our great things. So we have to introspect our life, whether there is anything inhibiting us, whether there is anything stopping us. We have to clear it, as many servants of God in the Old Testament as well as in the New Testament, they had cleared it before going into the service of God in a wholehearted way. So there is no compromise with God in any way, which as we consider the sin. So let us take this as a very important subject, and may we prayerfully go into this. Today is also, as I told you, the officially relaying of the Zoom, Kodambakam Zoom Bible study meeting. Yesterday was the unofficial one, where Brother Shaiju, Evangelist Shaiju Varghese had done it by the grace of God. And today, Kodambakam Zoom Bible study, for the past 1 year, last year, it started on 11th May and we could record it. Like yesterday, we didn't record it last year, the same day. So 11th May is when we started recording it, and we relayed it and put it on GLMK TV. So please pray about this. Thank you all for your support, for all the participants, for all the preachers, teachers, for the translators, for the musicians, singers, and prayers granted from within and outside during the meeting and after the meeting, before the meeting, for the glory of God. So definitely, I feel these meetings would have touched the hearts of many dear ones. May the name of the Lord be glorified. Now, before going into the Bible study, I would like we would go into a prayer, and I request Evangelist John Mark of Anubabet Christian Assembly in Ennur to pray for the Bible study that we are going into. We request Brother John Mark of Anubabet Christian Assembly to pray for the meeting. ஜெபிக்கலாம். கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த மாலை வேளைக்காகவும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட தாசன் ஆண்டவரே ஸ்பர்ஜன் மூலமாக ஆண்டவரே அவரை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும், எங்களுடைய தேவைகள் அறிந்து பேசுகிற தேவன் நீர். கர்த்தர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்தும்படியாய் இந்த சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். இந்த கூட்டத்தை நடத்துகிற இந்த தாசர்களுக்கும் ஆண்டவரே சபையாருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுத்து நடத்தும்படியாய் இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இரவு நேரத்துல வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை கர்த்தாவே நீர் கொடுக்கும்படியாய் இந்த சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற நம்முடைய தாசனுக்கு வேண்டிய கிருபைகளையும் பலத்தையும் கொடுத்து ஆவியானுடைய நிறைவை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்தி பேசும்படியாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you, Brother John Mark from Anubabet Christian Assembly near Ennur for the prayer, for the blessing of the message, Bible study. Now we are going to the Bible study. Over to Evangelist Spurgeon Bose. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே மறுபடியுமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்படியான ஒரு வாய்ப்பை
தேவன் நமக்கு உருவாக்கி கொடுத்ததற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலே பாவமும் பாவத்தினால் வரக்கூடிய விளைவையும் குறித்து நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை தைரியமாய் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், தேவனை சரியாய் அறியாததினாலே, வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ளாததினாலே அநேகர் தேவன் அன்புள்ளவர், கிருபையுள்ளவர் என்கிற ஒரு கோணத்தை மாத்திரம் புரிந்து கொண்டு விட்டு இன்றைக்கு தைரியமாய் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். தெய்வ பக்திக்குரியவர்களாக வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய அநேகரும் கூட துணிந்து பலவிதமான பாவத்திலே ஈடுபடுகிறதை நாம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அநேகம் இருக்கிறது. இந்த 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வீட்டிலே தனியா இருக்கும் பொழுது அவைகளை ஒவ்வொன்றாய் மிகவும் கவனித்து கூர்ந்து படியுங்கள். எல்லாவற்றையும் விளக்கி சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. இதிலிருந்து மிக முக்கியமான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய பாடங்களை நான் இந்த சாயங்கால வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, இதை அறிவிக்கிற இது ஸ்பர்ஜனுடைய செய்தி அல்ல, தேவன் உங்களுக்கு என்னை கொண்டு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்கிற ஒரு கோணத்திலே நீங்கள் இதை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், வசனம் தேவனுடையது, பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், மனிதர்களை ஒரு கருவிகளாக பயன்படுத்துகிறார். அந்த ஒரு எண்ணத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவன் என்னோடு எனக்காக பேசுகிறார் என்கிற நிலையிலே நீங்கள் தேவ வசனங்களை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யுத்தத்திற்கு போக வேண்டிய அந்த காலத்திலே தாவீது யுத்தத்திற்கு போகாமல் தன்னுடைய அரண்மனையிலே அவர் இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். இந்த அரண்மனையிலே இருந்த தாவீது சாயங்கால வேளையிலே உப்பரிகையினே அல்லது தன்னுடைய அரண்மனையினுடைய மாடி பகுதிக்கு அவர் வந்து முன்பதாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை அவர் பார்க்கிறார். தேவனுடைய மனிதன் எதை பார்க்க கூடாதோ அவர் அதை பார்க்கிறார். அப்ப அங்கே ஒரு ஸ்திரீ குளித்துக் கொண்டிருக்கிறதை அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் பார்க்கிறார். அப்ப அந்த ஸ்திரீ பார்ப்பதற்கு மிகவும் அழகுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே தன்னுடைய வேலைக்காரரை அனுப்பி இந்த பெண்மணி யார், அவருடைய விவரங்கள் என்ன என்பதை கேட்டறிகிறார். கேட்டறிந்த பிற்பாடு அந்த பெண்மணியினுடைய தகவல்கள் எல்லாம் அந்த வேலைக்காரன் கொண்டு வந்து சொன்னவுடனே அந்த பெண்மணியை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து தேவனுக்கு விரோதமாக தாவீது பாவம் செய்கிறார். மிக தைரியமாய் அந்த பாவத்தை செய்து விடுகிறார். பிற்பாடு இந்த பாவத்தை செய்த பிற்பாடு தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்காக ஒரு சதி திட்டம் தீட்டுகிறதையும் நம்ம வேதத்திலே வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உரியா போர் முனையிலே நாட்டிற்காக, ராஜாவிற்காக, ஜனங்களுக்காக அவர் போர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி போர் செய்து கொண்டிருக்கிற அந்த மனிதனை வரவழைக்கும்படியாக தாவீது இங்கிருந்து அந்த இடத்திற்கு அனுப்பி உரியாவை தன் இடத்திலே வரவழைக்கிறார். உரியா வந்தவுடனே, நீ மிகவும் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாய், நீ உன்னுடைய வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி உரியாவுக்கு தாவீது ஆலோசனை சொல்கிறார். ஆனால் உரியா தாவீதினுடைய அந்த ஆலோசனையை ஏற்காமல் தன்னுடைய அரண்மனையிலே அவர் இருந்து விட்டார். அப்பொழுது இந்த உரியா கூட சொல்கிறார், இந்த தேசத்திற்காக என்னோடு இருக்கக்கூடிய அநேக யுத்த வீரர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வீட்டிலே போய் என்னுடைய மனைவியோடு நான் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நேரமா இது, நான் போக மாட்டேன், நானும் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு மனிதன் என்று சொல்லி தன்னுடைய பொறுப்புணர்வோடு அவர் செயல்படுகிறார். அப்ப தாவீது மறுபடியும் ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன என்று சொன்னால், தான் செய்த பாவத்தை மறைப்பதற்காக, உரியாவை எப்படியாகிலும் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக உரியாவுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி அவரை குடிக்க வைத்து அவரை வெறிக்க செய்து அப்படியாகிலும் இந்த உரியா தன்னுடைய வீட்டிற்கு போய்விடுவான் என்று சொல்லி தாவீது திட்டமிட்டார். ஆனால் தாவீதினுடைய இந்த திட்டம்
எடுபடவில்லை. ஆகவே என்ன நடந்தது என்று சொன்னால், மறுபடியும் உரியா அரண்மனையிலே அங்க இருக்கக்கூடிய வீரர்களோடு அவர் படுத்து விட்டார். அப்ப தாவீது இவரை என்ன செய்யலாம், எப்படி என்னுடைய பாவத்தை மறைக்கலாம் என்று சொல்லி அவர் மறுபடியும் ஒரு திட்டம் செய்தார். என்ன என்று சொன்னால், இந்த உரியாவை கொலை செய்ய வேண்டும். அப்ப நேரடியாய் கொலை செய்தால் அது கண்டுபிடிக்கப்படும், அது ஆபத்தாகிவிடும் என்பதற்காக, தந்திரமாய் கொலை செய்வதற்காக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த ஒன்றும் அறியாத, பாவம் ஏதும் செய்யாத உரியாவினுடைய கரத்திலே ஒரு கடிதம் கொடுத்து விடுகிறார். அந்த கடிதத்திலே என்ன எழுதியிருக்கிறது என்பதையும் அறியாமல், தன்னை கொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறது என்பதை அறியாமல் இந்த உரியாவும் அந்த கடிதத்தை சுமந்து கொண்டு போகிறார். அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், போர் மும்முரமாய் நடக்கும் பொழுது இந்த உரியா என்று சொல்லக்கூடிய மனிதனை மட்டும் முன்பதாக விட்டுவிட்டு நீங்கள் எல்லாரும் பின்வாங்குங்கள். அப்ப எதிரினுடைய அம்புகள் இந்த உரியாவை கொன்றுவிடும் என்று சொல்லி தாவீது திட்டம் செய்து இப்பொழுது உரியாவை கொல்ல வேண்டும் என்கிறதான ஒரு கடிதத்தை சுமந்து கொண்டே இந்த ஏதுமரியா உரியா அங்கே போகிறார். அப்ப இந்த யுத்தம் நடக்கிற இடத்துல போர் படை தளபதியாக இருக்கக்கூடியவரும் கூட இந்த தாவீதினுடைய வார்த்தைக்கு இணங்க போர் மும்முரமாய் நடக்கும் பொழுது இந்த உரியாவை முன்பதாக விட்டு அவர்கள் எல்லாரும் பின்வாங்கினார்கள். எதிரிகளால் இப்பொழுது உரியா கொல்லப்பட்டார். இந்த விஷயம் தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்ப போர் நடக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு மனிதன் வந்து சொல்றாரு தாவீதின் இடத்துல, இப்படி நாங்க போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அநேக வீரர்கள் செத்து போயிட்டாங்க, உரியாவும் கூட அதுல இறந்து போனாருன்னு சொன்னப்ப தாவீது சொன்னாரு, யுத்தம்னா 4 பேர் சாகதான் செய்வான், பரவாயில்ல, நீங்க யுத்தத்தை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இப்ப தாவீதினுடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம். தான் செய்த திட்டம், தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்காக போட்ட அந்த திட்டமானது வெற்றிகரமாக நிறைவேறினது என்கிறதான சந்தோஷத்திலே தாவீது காணப்பட்டார். அப்ப இந்த உரியாவினுடைய மனைவி இந்த விஷயத்தை கேட்டபோது அவர்கள் துக்கம் கொண்டாடினார்கள். அந்த துக்க நாள் முடிந்த பிற்பாடு தாவீது என்ன செய்தார் அப்படின்னா, அந்த உரியாவினுடைய மனைவியை தன்னுடைய அரண்மனைக்கு வர வைத்து தன்னுடைய மனைவியாக அவர் ஆக்கிக் கொள்கிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். இப்படி நடந்த பிற்பாடு நம்ம படிக்கிற ஒரு விஷயம்தான் 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இப்ப நம்ம படிக்க போற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. NKJV என்று சொல்லக்கூடிய ஆங்கில வேதாகமத்திலே டிஸ்பிளீசிங் டு காட், அது தேவனுக்கு பிரியமற்றதாக இருந்தது. NASB என்று சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பிலே evil in the sight of the Lord என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய பார்வையில் அது தீமையாய் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தமிழ் வேதாகமத்திலே அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாவீது நினைத்தார், நான் நினைத்ததை செய்து விட்டேன், என்னுடைய அதிகாரத்தை கொண்டு, என்னுடைய வல்லமையை கொண்டு நான் எதை செய்ய நினைத்தேனோ அதை செம்மையாய் செய்து முடித்தேன் என்று சொல்லி தாவீது உள்ளத்திலே சிந்தித்தார். இப்ப இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது தாவீது செய்த இந்த காரியம் யாருக்கு பொல்லாததாய் இருந்தது? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப தாவீது செய்த இந்த வஞ்சனையை, தந்திரமான செயலை நம்ம இங்க பார்க்கிறோம். அருமையானவர்களே, பல சமயங்களிலும் கூட இன்றைக்கு விசுவாசிகள் தந்திரமாய் பாவம் செய்து அந்த பாவத்தை மறைப்பதற்கு அநேக விஷயங்களை செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு விரோதமாய் ரகசியமாய் பேசுகிறார்கள், மற்றவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்வதற்கு முற்படுகிறார்கள். ரகசியமாய் அதை செய்துவிட்டு நான் செய்யவில்லை, இதை யாரோ செய்தார்கள் என்கிறதை போல அவர்கள் காண்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நாம் செய்யக்கூடிய பாவம் அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாய் புரிந்து கொள்கிறோம். முதலாவது நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா,
நாம் இந்த உலகத்திலே யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் அது முதலாவது கர்த்தருக்கு விரோதமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க நம்ம வாசிக்கும் பொழுது இவர்கள் செய்த பாவம் நியாயமா உரியாவுக்கு விரோதமானது, ஜனங்களுக்கு விரோதமானது. ஆனா நம்ம இங்க பார்க்கிறோம், அவர் செய்த அந்த பொல்லாப்பு அது கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பாய் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் கூட ஏதாகிலும் உங்கள் வாழ்விலே தந்திரமாய் நான் செய்யக்கூடிய தவறை மறைப்பதற்காக இன்னொரு தவறை, ஒருவேளை நம்ம யாரும் அடுத்தவருடைய மனைவியை எடுத்துக்கொள்வதில்லை, அடுத்தவருடைய பொருட்களை எடுத்துக்கொள்வதில்லை, ஆனால் அடுத்தவர்களுக்கு விரோதமாய் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல விதங்களிலே செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு தவறை அவர் செய்தார். அது யாருடைய பார்வைக்கு பிரியமில்லாததாக இருந்தது என்று சொன்னால் தேவனுடைய பார்வைக்கு பிரியமில்லாததாக இருந்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அது தேவனுக்கு பொல்லாப்பாக அவருடைய பார்வையிலே பொல்லாததாய் காணப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம மனிதர்களுக்கு விரோதமாகத்தான் பாவம் செய்யறோம், ஊழியருக்கு விரோதமாகத்தான் பாவம் செய்கிறோம், இந்த விசுவாசிகளுக்கு விரோதமாகத்தானே பாவம் செய்கிறோம், இவருக்கு விரோதமாகத்தானே செய்கிறோம் என்று நினைக்கிறோம். இல்ல, நாம் யாருக்கு விரோதமாய் இந்த உலகத்திலே பாவம் செய்தாலும் அது முதலாவது தேவனுக்கு விரோதமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்க 51ஆம் சங்கீதம், தாவீது இந்த பாவத்தை உணர்ந்த போது அறிக்கை செய்து எழுதினதான ஒரு சங்கீதம் தான் 51ஆம் சங்கீதம். இந்த 51ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதை கூட நான் வாசிக்கிறேன். 51ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். பாருங்க, தாவீது பாவ அறிக்கை செய்யும் போது நியாயமா என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே, நான் உரியாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பட்சேபாலுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றுதான் அவரை அறிக்கை செய்திருக்கணும். ஆனா என்ன 51ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படி சொல்றாரு. 51ஆம் சங்கீதத்துல தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அப்ப இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தாவீது உரியாவுக்கு விரோதமாய் செய்த பாவம் உண்மைதான், பட்சேபாலுக்கு விரோதமாய் செய்த பாவம் உண்மைதான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்மையற்றவராக அவர் காணப்பட்டது உண்மைதான். ஆனால் அவர் பாவம் செய்தது முதலாவது தேவனுக்கு விரோதமானது என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் தாவீது உணர்ந்து சொன்னாரு, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அருமையான சகோதரனே, சகோதரிகளே, நம்முடைய சக விசுவாசிகளுக்கு விரோதமாய், நம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாய், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய அந்த தலைவர்களுக்கு விரோதமாய் நாம் ஏதாகிலும் எதிரடையாய் செய்யும் பொழுது அது அவர்களுக்கு எதிரானது அல்ல, அது தேவனுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அததான் நம்ம இங்க வாசிக்கிறோம். தாவீது அதனாலதான் சொன்னாரு, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து என்று சொல்கிறார். அப்ப இதுல இருந்து நாம கற்றுக்கொள்கிற முதலாவது பாடம் என்ன அப்படின்னா, நம்முடைய குடும்ப உறவினர்களுக்கோ நம்முடைய சொந்த சகோதரர்களுக்கோ யாருக்கு விரோதமாக நாம் பொல்லாப்பானதை தவறை நாம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அது முதலாவது தேவனுக்கு விரோதமானது. அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை தெரியாததுனாலதான் அநேகர் தைரியமாய் இன்றைக்கு அநேக நேரங்களிலே அநேகருக்கு விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும், மற்றவருடைய பெயர்களுக்கு களங்கம் வருவிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு, ஊழியர்கள் உண்டு. மிகவும் வருத்தமான ஒரு விஷயம். அருமையானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ளும். ஒருவேளை நீங்க உங்க மனைவிக்கு விரோதமாய் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஒருவேளை மனைவி கணவனுக்கு விரோதமாய் செய்யலாம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விரோதமாய் செய்யலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யலாம். வேதம் சொல்கிறது, நீங்கள் யாருக்கு விரோதமாய் செய்தாலும் அது முதலாவது தேவனுக்கு விரோதமானது. ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவியை அன்பு கூறவில்லை என்று சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான முதலாவது பாவம். அதே நேரத்திலே மனைவி
தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்று தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அது முதலாவது புருஷனுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதில் அர்த்தம் அல்ல, தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். இப்படி நாம் சரியாய் சிந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் பாவத்தை துணிந்து செய்கிறவர்களாக இருக்க மாட்டோம். அப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற முதலாவது பாடம், நாம் இந்த உலகத்திலே யாருக்கு விரோதமாய் செயல்பட்டாலும், யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் அது முதலாவது தேவனுக்கு விரோதமானது என்கிற ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேவன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, உடனே தாவீதுடைய பாவத்தை உணர்த்துவதற்காக இந்த நாத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை அனுப்புகிறார். இப்ப இந்த நாத்தான் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனிதன் தாவீதினிடத்திலே வந்து தாவீதுக்கு ஒரு கதை சொல்லுகிறார். என்ன கதை அப்படின்னு சொன்னா, 2 மனிதர்கள் இருந்தார்கள். அதுல ஒருத்தர் வந்து பணக்காரர், ஐஸ்வர்யவான். இன்னொரு ஒரு மனிதன் அவன் ஏழை. இந்த ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. ஆனா ஏழைக்கு ஒரே ஒரு பெண் ஆட்டுக்குட்டி இருந்தது. நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது அந்த ஏழையானவன் அந்த ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை தன்னுடைய பிள்ளையை போல அவன் வளர்த்தான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, தன்னிடத்துல ஒரு வழிப்போக்கன் வருகிறான் என்று சொல்லி அறிந்து தன்னிடத்துல அநேக ஆடு மாடுகள் இருந்ததாம். ஆனா அதுல ஒன்றை எடுத்து அவனுக்கு அடித்து சமைத்து கொடுக்காம இந்த ஏழையானவன் வைத்திருந்த ஒரு பெண் ஆட்டுக்குட்டிய எடுத்து அதை அடித்து என்ன செஞ்சானா, இந்த வழிப்போக்கனுக்கு சமைத்து போட்டானா. இதை கேட்ட உடனே தாவீதுக்கு மிகவும் கோபம் வந்தது. அங்க நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப தாவீதுக்கு கோபம் வருது. என்னுடைய தேசத்திலே யார் இப்படி அநியாயமாய் செயல்பட்டது? அப்படி அநியாயத்தை செய்தவன் என்ன செய்யணும்னா மரணத்திற்கு பாத்திரனாக இருக்கிறான். அடுத்தது 6ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினாலே அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். தாவீது ராஜா அல்லவா? ராஜாவுக்கு நாட்டினுடைய சட்டம் தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவன் இரக்கமற்றவனாக இந்த செயலை செய்தபடியினாலே ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நாளத்தனையாய் திரும்ப தர வேண்டும். தாவீது ஏதோ தன்னுடைய பேச்சு நடையிலே 1க்கு 4 கொடுக்கணும் அப்படின்னு ஈஸியா சொல்லல. வேத சட்டத்தின்படி அதை அவர் சொல்றாரு. எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க யாத்ரா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்திலே எவனாகிலும் ஒரு மனிதனுடைய ஆட்டை திருடினால் அந்த ஒரு ஆட்டுக்கு பதிலாக 4 ஆடை என்ன செய்யணும்னா கொடுக்கணும். இதான் தேவன் கொடுத்த சட்டம். இப்ப தாவீது ராஜா இல்லையா? அப்ப ராஜாவுக்கு சட்டம் நன்றாய் தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, இரக்கமற்றவனா யார் இந்த செயலை செய்தானோ அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பதிலாய் நாளத்தனையாய் திரும்ப தரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நாத்தான் சொன்னாரு, 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன், வேற யாரும் இல்ல, தாவீது நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். இப்ப தாவீதனுடைய நிலையை பாருங்க. தாவீது மற்றவன் செய்த தவறை அவரால் என்ன செய்யல, பொறுத்துக்கணும்ல. யார் இப்படி அநியாயத்தை செய்தது? கர்த்தர் தான் சொல்றாரு, நாத்தானை கொண்டு சொல்கிறாரு, அந்த இரக்கமற்ற செயலை செய்தவர் வேற யாரும் இல்ல, தாவீதே அது நீதான், நீதான் இந்த செயலை செய்திருக்கிறாய் என்று சொல்லி ஆடு மேய்க்கக்கூடிய உன்னை சவுலுடைய கரத்திலிருந்து விடுவித்து ராஜாவாக்கின தேவன் இதை சொல்கிறார் என்று சொல்லி மறுபடியும் தாவீதுடைய வாழ்க்கையை தேவன் என்ன செய்கிறார்னா நாத்தான் மூலமாக நினைவுபடுத்துகிறார். இப்ப நியாயமா பார்த்தா தாவீது செய்ததான இந்த பாவத்திற்கு தாவீது மரிக்க வேண்டும். இப்ப தாவீது மேல எத்தனை வழக்கு இருக்கு? 2 வழக்கு இருக்கு. ஒண்ணு, அடுத்தவன் மனைவியை எடுத்துக்கொண்ட ஒரு வழக்கு. 2வது வழக்கு என்ன?
அடுத்தவனை நியாயம் இல்லாமல் தந்திரமாய் கொலை செய்த வழக்கு. இப்ப இந்த 2 வழக்குக்கும் தீர்ப்பு வரணும். சரி, பழைய ஏற்பாட்டுல இந்த 2 குற்ற செயலுக்கு என்ன தீர்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம படிக்கலாம். முதலாவது லேவியராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லேவியராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். இப்ப தாவீது செய்த முதல் குற்ற செயலுக்கு வருகிற தீர்ப்பு அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அடுத்தது 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லேவியராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தாவீது செய்ததானே இன்னொரு குற்ற செயலுக்கு வர வேண்டிய தீர்ப்பு என்ன என்பதை நம்ம படிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தெளிவாய் கொடுத்ததான சட்டத்துல இப்ப தாவீது மேல இருக்கக்கூடிய 2 வழக்குகளுக்கு நியாயமான தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பிறனுடைய மனைவியை எடுத்துக்கொண்ட காரணத்திற்காக கொலை செய்யப்பட வேண்டும். 2வது, ஒருவனை கொலை செய்ததுனால அந்த குற்றத்திற்கும் தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது கொலை செய்யப்பட வேண்டும். இப்ப 2 வழக்குகள்ல ஸ்ட்ராங்கான தீர்ப்பு, தாவீது கொலை செய்யப்பட வேண்டும். ஆனா தாவீது கொலை செய்யப்பட்டாரா என்று கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, நாத்தானை கொண்டு தேவன் இந்த பாவத்தை உணர்த்தின போது தாவீது நாத்தானையும் கொலை செய்வதற்கு அவர் திட்டம் போடல. நாத்தானுக்கு எதிராய் செய்வதற்கும் தாவீது திட்டம் போடல. தேவன் நாத்தானை கொண்டு என்னோடு பேசுகிறார், என்னுடைய பாவத்தை உணர்த்துகிறார் என்கிற உணர்வு தாவீதுக்கு ஏற்பட்டது. அதனால என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, உடனே அவர் என்ன செய்தார், தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார். நம்ம 51ஆம் சங்கீதத்தை வீட்டுல உட்கார்ந்து வாசித்து பாருங்க. உள்ளம் உடைந்து மனம் கதறி, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உம்முடைய கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று சொல்லி உள்ளம் உடைந்து தாவீது என்ன செய்தாரு, அறிக்கை செய்தார். அறிக்கை செய்த காரணத்தினாலே தேவன் என்ன செய்தார்னு சொன்னா, அவருடைய பாவத்தை மன்னித்தார். தாவீது உடனே ஒத்துக்கொண்டார், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்பதை அவர் அறிக்கை செய்தார். அப்ப தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் தாவீதை பார்த்து சொன்னார், நாத்தானை கொண்டு தாவீது இடத்திலே சொன்னார், உன்னுடைய பாவத்தை நான் நீங்க செய்தேன், உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் சொன்னார். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம், நம்ம எவ்வளவு பெரிதான பாவத்தை செய்தாலும் தேவன் மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். எப்ப மன்னிப்பாரு? சும்மா வெறும் வாயில பாவத்தை அறிக்கை செய்யறதுனால அவர் மன்னிக்க மாட்டார். உள்ளம் உடைந்து மனம் கசந்து அவரிடத்திலே நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்குவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்ப விசுவாசிகளாகிய நாமும் கூட தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது நாம் உடனடியாக நம்முடைய பாவத்தை தேவனுக்கு முன்பதாக மனம் உடைந்து அறிக்கை செய்ய வேண்டும். அதான் பாவ அறிக்கை அப்படின்னுவாங்க. தமிழ்ல அறிக்கை என்று சொன்னா அது ரொம்ப தெளிவா புரியுறது இல்லை. இந்த கன்ஃபஷன் என்கிறதான ஆங்கில வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பிலே ஹோமோ லெகாவோ என்று சொல்லக்கூடிய 2 வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹோமோ அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், ஹோமியோ அப்படிங்கிறது சேம் என்கிறதான ஒரு அர்த்தம். ஹோமோ என்று சொன்னால் சேம். அடுத்தது லெகாவோ என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் டு ஸ்பீக் த சேம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வார்த்தை பாவ அறிக்கை என்று சொல்லும் பொழுது சொன்னதை திரும்ப சொல் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அது என்ன சொன்னதை திரும்ப சொல் அப்படின்னா, நாம எப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ அப்ப பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாரு, எப்பா நீ செய்தது பாவம், நீ செய்தது தவறு, நீ செய்தது பொல்லாப்பு என்று சொல்லுவார். சொல்லும் பொழுது நாம் அதற்கு விளக்கம் சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் ஒத்துக்கொள்கிறேன், பாவம் செய்தேன், சொன்னதை திரும்ப சொல்லணும். அதாங்க பாவ அறிக்கை.
இன்னைக்கு நிறைய நேரங்களில் விசுவாசிகள், நீங்க ஏன் பிரதர் இப்படி செஞ்சீங்க? ஏன்னா அவர் அப்படி செஞ்சாரு, அவர் அப்படி பேசினாரு, அதனால நான் அப்படி செஞ்சேன். இது தேவனுடைய பார்வையில எடுபடாது. நாம தேவனோடு சரியான உறவில இருக்கும் பொழுது பாவம் செய்தால் நமக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்தாவியானவர் சொல்லுவார், நீ செய்தது பாவம், நீ செய்தது தவறு என்பதை உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது, ஆம் ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுவதுதான் பாவ அறிக்கை. பல சமயங்களில் நம்ம விளக்கம் கொடுக்கிறோம். நான் ஏன் தப்பு செஞ்சேன் தெரியுங்களா? முதலாவது என்னை கோபப்படுத்தினவர் அவரு, முதலாவது இப்படி பேசினவர் அவரு. அதல்ல பாவ அறிக்கை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியில் இருந்து, நம்முடைய உள்ளத்திலிருந்து நீ செய்தது பாவம், நீ செய்தது தவறு என்று சொல்லி அவர் உணர்த்தும் பொழுது உடனடியாக, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், சே த சேம். அவர் சொன்னதை திரும்ப சொல்வது, அவர் சொன்னதை அப்படியே சொல்வதுதான் பாவ அறிக்கை. ஆமா ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்பதை ஒத்துக்கொள்ளணும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அதை ஒப்புக்கொண்டார். அண்மையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தவறும் செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய பாவத்தை உணர்த்தினால் நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க விசுவாசிகளான பிற்பாடு கூட எவ்வளவோ பெரிய பாவத்தை செய்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய மனசாட்சி கூட என்னை மன்னிக்காது அப்படின்னு சொல்லலாம். நாம் செய்த பாவத்தினாலே நம்மையே நாம் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். தேவன் என்னை சேர்த்துக் கொள்வாரா என்கிறதான சந்தேகம் ஏற்படலாம். சந்தேகப்படாதீர்கள். தேவன் மனம் உடைந்து தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை அறிக்கை செய்கிற எந்த ஒரு மனிதனையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவர் நேசிக்கக்கூடியவர், அவர் மன்னிக்கக்கூடியவர். அவருடைய மன்னிப்பதிலே தயாளனாக, கிருபை பொருந்தினவராக அவர் இருக்கிறார் என்கிற சத்தியத்தையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். தாவீது செய்த 2 குற்ற செயல்களுக்கு நியாயமாய் தாவீது கொலை செய்யப்பட வேண்டும். 2 வழக்கினுடைய தீர்ப்போ தாவீது கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் தாவீது உணர்ந்து பாவ அறிக்கை செய்ததினாலே கர்த்தர் சொன்னார், தாவீதே நீ கொலை செய்யப்பட போகிறதில்லை என்கிற உண்மையை அவர் சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பரிசுத்தவான்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பாவம் செய்தவர்களாய், தேவனுக்கு விரோதமாய் செயல் செய்தவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கின இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே போய், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்தால், நீங்கள் உங்களை தாழ்த்தினால் அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். நாம் ஒரு நாளும் ரட்சிப்பை இழந்து போக மாட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் பாவம் செய்ததினாலே ஒரு நாளும் நாம் ரட்சிப்பை இழந்து போக மாட்டோம். ஆனால் தேவனோடு உள்ள ஐக்கியம் அங்கே பிளவுபடும். தேவனோடு உள்ள அந்த உறவிலே, அந்த உறவினுடைய ஐக்கியம் என்ன செய்யணும்? குறையும். அதை நாம் சீர்படுத்தணும். அப்ப இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் எப்பேற்பட்ட பாவத்தை செய்தாலும் நாம் உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். மூன்றாவதாக, இது ரொம்ப முக்கியமான பாடம். இன்றைக்கு அநேகர் இதை சொல்லுகிறது இல்லை, 2வது தலைப்போட நிறுத்திடுறாங்க. 3வது முக்கியமான ஒரு விஷயமும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது மன்னிப்பார், அது உண்மைதான், அதுல மாற்றமே இல்லை. ஆனா நாம் செய்த பாவத்திற்குரிய விளைவை நம்ம இந்த உலகத்துல அறுத்துதான் ஆகணும். இன்னைக்கு நிறைய பேர் இதை புரிந்து கொள்ளாததுனாலதான் தைரியமா பாவத்தை செய்யறாங்க. நாம் எந்த செயலை செய்கிறோமோ அதற்கு எதிர் செயல் உண்டு. ஒரு செவருல பாலை தூக்கி போட்டோம்னா கண்டிப்பா அந்த பால் ரிட்டர்ன் வரதான் செய்யும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கிறது. அதே போலவே நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு விளைவுகளை இந்த உலகத்திலே நாம் என்ன செய்யணும்? அனுபவித்துதான் ஆகணும். எப்படி அப்படின்னு கேட்டா, இங்க நீங்க தாவீதினுடைய வாழ்க்கையில நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 2 சாமுவேலுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அங்கே நம்ம என்ன செய்தார்னா, கீழே வாசிக்கும் பொழுது, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். 14ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆனாலும் தாவீதே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, தேவன் அதுல மன்னிச்சிட்டார். ஆனாலும் என்னது? 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினாலே உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். தாவீதே நீ செய்த பாவம் உண்மைதான், நீ அறிக்கை செய்தது உண்மைதான். ஆனா நீ செய்த பாவத்திற்கான விளைவை நீ அறுத்துதான் ஆக வேண்டும்.
அதுல எந்த மாற்றமும் இல்லை என்பதை அவர் சொல்லுகிறார். நம்ம கூட கேட்கலாம், என்னங்க கர்த்தர் பாவத்தை அறிக்கை செஞ்சா மன்னிச்சுட்டாருன்றீங்க, அப்ப மன்னித்தால் ஏன் விளைவு வருகிறது? ஒண்ணு புரிஞ்சுங்க, தேவன் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். ஆனால் அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவர். பாவத்தை தண்டிக்காமல், பாவத்திற்கான சிக்ஷையை கொடுக்காமல் அவர் விடமாட்டார். அப்படின்னா அவர் நீதி இல்லாமல் போய் விடுவார். அவர் நீதி உள்ள தேவன் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். நீங்க இங்க வேதத்துல வாசி பாத்தீங்கன்னா, இந்த தாவீது செய்ததான பாவத்தினாலே தேவனுடைய நாமம் சத்துருக்கள் மத்தியிலே தூசிக்கப்படுவதற்கு காரணமா இருந்தது. அதனால தாவீது இதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது. எந்த ஒரு பாவத்தையும், ஒரு பாவத்திற்கு ஒரு விளைவு வரும்னு நினைச்சிடாதீங்க. ஒரு பாவத்திற்கு குறைந்தது அநேக விளைவுகள் வரக்கூடியதாக இருக்கு. தாவீதனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை பார்க்கணும்னா, 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது நாத்தானை கொண்டு அவர் சொன்னது, முதலாவது 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால், நம்பர் 1, பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். தாவீதேனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் நீ செய்ததான பாவத்திற்கு, நீ அநியாயமாய் கொன்றாய் அல்லவா, அதற்கு பட்டயம் என்றென்றைக்கும் உன்னுடைய வீட்டை விட்டு என்ன செய்யும்? விலகாதிருக்கும். இரண்டாவது என்ன நடக்கிறது? 11ஆம் வசனத்துல, இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் இதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தாவீதே, நீ உன்னுடைய அரண்மனையிலே ரகசியமாய் அநியாயமாய் ஒரு பிறனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டாய். ஆனால் நான் என்ன செய்வேன் என்றால், இதை சூரியனுக்கு கீழே இஸ்ரவேலர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக இதை நடப்பிப்பேன் என்று அவர் சொன்னார். மூணாவதாக அங்கே நம்ம வாசிக்கிறோம், உன்னுடைய மனைவிகளை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே வசனத்துல, உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். நீ அடுத்தவனுடைய மனைவியை அநியாயமா எடுத்துக்கொண்டாயா அல்லவா, அதனால உன்னுடைய ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். நாலாவதாக 14ஆம் வசனத்துல நம்ம ஏற்கனவே வாசதை போல, உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். அடுத்தவனுடைய மனைவியை நீ எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே, உரியாவை அநியாயமாய் கொன்ற அந்த காரணத்தினாலே உனக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று கர்த்தர் சொன்னார். இதெல்லாம் நடந்துதான் கேட்டா, இதற்குள்ள பின்பதாக உள்ள பகுதியெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே நடந்தது. நம்ம நேத்து படிச்சதை போல ஆகாப்பை குறித்தும் ஏசபேலை குறித்தும் கர்த்தர் சொன்ன, எலியாவை கொண்டு சொன்னதான ஒரு வார்த்தை என்ன செய்யல? தரையிலே விழவில்லைன்னு வாசித்தோம். அதே போலவே இந்த நாத்தான் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய மனிதனை கொண்டு தேவன் தாவீதுக்கு சொன்ன அல்ல எல்லா விஷயங்களும் அப்படியே நடந்தது. அதுல ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு படிப்போம். நீங்க 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு பிறந்த பிள்ளை அங்க என்ன செஞ்சது? செத்து போனது. தாவீது அதற்காக என்ன செஞ்சாரு? துக்கம் கொண்டாடினார். 15ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். பின்பதாக நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளை என்ன செய்தது? செத்து போனது என்பதை நம்ம வாசிக்கிறோம். அதே 13ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, தாவீதனுடைய மகனாகிய அம்னோன் கொல்லப்பட்டான். 18ஆம் அதிகாரத்துல தாவீதனுடைய மகனாகிய அப்சலோம் கொல்லப்பட்டான். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதோனியா கொல்லப்பட்டான். ஒரு மனிதனை தாவீது அநியாயமா கொன்னார். அதற்காக 4 தன்னுடைய குடும்பத்திலே உள்ள மகன்களை இழக்க வேண்டிய ஒரு சூழல் தாவீதுக்கு ஏற்பட்டது. தேவன் நீதி உள்ளவர். நாம ஒருவரை கெடுத்தால் தேவன் நம்மையும் கெடுப்பார். நாம ஒருவருக்கு விரோதமாய் செயல்பட்டால் நமக்கு விரோதமாக ஒருவரை செயல்படுவதற்கு தேவன் ஏற்படுத்துவார். நாம் பயப்படுவோம். தேவன் நீதி உள்ளவர் என்பதை புரிந்து கொள்வோம். தாவீதுடைய வாழ்க்கையில உரியா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதனை, ஒரு தவறும் செய்யாத ஒரு அப்பாவியான மனிதனை அநியாயமாய் கொன்று போட்டார். அவனுக்கு விரோதமாய் அவர் செயல்பட்டார். ஆனால் தேவன் என்ன செய்தார்?
அதற்கெல்லாம் தாவீதினிடத்திலே விளைவுகளை சந்திப்பதற்கு அவர் அனுமதி கொடுத்தார். பத்சேபாள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். தன்னுடைய புருஷன் அநியாயமாய் கொல்லப்பட்டான். ஆனா தாவீதுக்கு உள்ளத்திலே சந்தோஷம் இருக்கும். நான் போட்ட திட்டம் நிறைவேறிவிட்டது, என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறிவிட்டது என்கிறதான ஒரு சந்தோஷத்திலே தாவீது இருந்திருப்பார். இப்ப தாவீது அழுக வேண்டிய ஒரு சூழலை நம்ம இங்க பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை மன கஷ்டத்திற்குள்ளாய், மற்றவர்களை கண்ணீர் விடுவதற்கு, மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போமானால், தேவனுடைய வசனத்தை சொன்னால் வேதனைப்படுவார்கள், அந்த வேதனை அல்ல. நம்முடைய வாழ்க்கை ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய மனிதர்கள் சொல்லும் பொழுது அது அநேகரை காயப்படுத்தும். அப்படிப்பட்ட வேதனைகள் அல்ல. நாம் எந்த தீங்கும் எந்த தவறும் செய்யாதவர்களை நம்முடைய அதிகாரத்தினாலே, நம்முடைய சுயநலத்தினாலே அவர்களை நசுக்குவோமானால், அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுவோமானால், நாம் செய்கிற அந்த செயலுக்கு நாளத்தனையாய் அறுக்க நேரிடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு பத்சேபாளை அள வைத்தார், தேவன் தாவீதை அள வைத்தார். நீங்க வேதத்துல வாசிங்கன்னா இந்த தாவீது சொல்றாரு, அப்பா யுத்தம்னா 4 பேர் சாகதான் செய்வான், அதனால உரியா செத்தா அது பரவாயில்ல, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு? அடுத்தவனை அவர் சாகடிக்கும் பொழுது அதை பெரிதாய் அவர் நினைக்கல. ஆனா தாவீதினுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. நீங்க 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே அம்னோன் கொல்லப்பட்டார். 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்கே அம்னோன் செத்தப்ப தாவீது கதறி அழுததாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அங்கே அப்சலோம் என்ன செய்யறாரு? கொல்லப்படுகிறார். அப்ப தாவீது அழுகிறார், அப்சலோமே அப்சலோமே, என் மகனாகி அப்சலோமே, உனக்கு பதிலாய் நான் செத்து போனா நலமாய் இருக்குமே. தாவீதுக்கு புரிய வைத்தார் தேவன், நீ அன்றைக்கு ஒரு மனிதனை அநியாயமாய் கொன்றாய், இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்திலே வரும் பொழுது தாவீது அன்றைக்கு ஒரு குடும்பத்தை கதறி அள வைத்தார். இப்ப தாவீது கதறி அழுகிறார், அப்சலோமே அப்சலோமே, உனக்கு பதிலாய் நான் மரித்தால் நலமாய் இருக்குமே, அப்சலோமே என் மகனாகி அப்சலோமே என்று சொல்லி தாவீது கதறி அழுதார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஏன் இந்த வேதனை? தாவீது வர வைத்துக் கொண்டார். தாவீதினுடைய பாவம் தாவீதினுடைய வாழ்க்கையில விளைவுகளை கொண்டு வந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் கூட நாம் செய்யக்கூடிய பாவங்களை தேவன் உண்மையாக மன்னிப்பார் என்பதற்காக விளைவுகள் வராது என்று நாம் நினைக்க வேண்டாம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க வேண்டும். 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா கூட தாவீது சத்தமிட்டு பெலன் போகிற வரைக்கும் அழுதாருன்னு வாசிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மோசம் போகாதிருங்கள். தேவனை யாரும் என்ன செய்ய முடியாது? ஏமாத்த முடியாது, வஞ்சிக்க முடியாது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிறதான ஊமையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயமா அறுப்போம். நம்ம விதைத்தால் அறுப்போம், கண்டிப்பா விதைத்தால் அறுப்போம் இல்லையா? வயல்ல போய் ஒரு விதையை விதைச்சா கண்டிப்பா அது முளைச்சு வரும். 2வது, எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். கோதுமையை விதைச்சா கோதுமை தான் அறுப்போம், வினையை விதைத்தால் வினையை அறுப்போம், திணையை விதைத்தால் திணையை அறுப்போம். 3வது, நம்ம ஒரு கொஞ்சம் விதையை தான் போடுவோம், ஆனா அநேக விளைவை நாம் என்ன செய்வோம்? சந்திப்போம். நம்ம செய்யக்கூடியது ஒரு செயலா இருக்கலாம், ஆனா அதனால் விளைவு அநேகம் வரும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது 4வதாக, நம்ம இன்னைக்கு விதைச்சா இன்னைக்கே அறுக்க மாட்டோம், நிச்சயமா ஒரு நாள் அறுப்போம். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம விதைக்கிறோம், இன்னைக்கு வரல, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, என்னுடைய குடும்பத்திலே எந்த கெடுதலும் நடக்கல, எனக்கு விளைவுகள் வரல அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம விதைச்சது என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக வரும் என்பதை நம்ம இங்க புரிந்து கொள்கிறோம். நீங்க வேதத்தை நீங்கள் சரியா அறிந்து பார்த்தீர்கள் என்று சொன்னா, அநேகர் 10 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி செய்ததனுடைய விளைவை அதற்கு அப்புறம் அடுத்ததாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, யாக்கோபினுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தாலும் சரி, இவங்க எல்லாம் என்ன விதைத்தார்களோ அதை அறுத்தார்கள். யாக்கோபு ஏமாற்றினார், யாக்கோபு ஏமாற்றப்பட்டார். ஆபிரகாம் அவசரப்பட்டாரு, அதனால வரக்கூடிய விளைவை ஆபிரகாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அப்ப நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயமாய் அறுப்போம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தெய்வ பயம் உண்டா?
தேவன் ஒருவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறோமே, நாம் பேசுகிற வார்த்தைகளை, நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய கெட்ட எண்ணங்களை, மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தை எல்லாம் தேவன் என்ன செய்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப நம்ம எதை விதைக்கிறோம் அததான் இருப்போம். நாம ஒருத்தர் அள வச்சா தேவன் நம்மை அளவு வைப்பார். நாம ஒருவரை கெடுத்தால் தேவன் நம்மை கெடுப்பார். இதான் உண்மை, இதான் நீதி, இதான் தேவனுடைய நீதி. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், பிரதர் அது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லையே. கொரிந்தியர்ல பவுல் எழுதும் போது சொல்றாரு, உங்களை அபாத்திரமா நீங்க பங்கு கொள்கிறதுனாலே, தேவனோடு சரியான உறவு இல்லாமல் தேவனுடைய காரியங்களிலே பங்கு கொள்கிறதுனாலே, உங்களிலே அநேகர், சிலர்னு சொல்லல, அநேகர் பலவீனமாய் இருக்கிறார்கள், வியாதிப்பட்டிருக்கிறார்கள், மரித்தும் போயிருக்கிறார்கள் சொல்றாரு. புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் ஒண்ணுதான். பழைய ஏற்பாட்டுல தேவன் ஒரு மாதிரியும் புதிய ஏற்பாட்டுல வேற மாதிரியும் இல்ல. தேவன் மாறாதவர். அவரை குறித்து புரிந்து கொள்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வித்தியாசமா இருக்கிறது. அப்ப கொரிந்தியர்ல பவுல் எழுதும் போது என்ன சொல்றாரு? உங்களிலே சிலர் வியாதிப்பட்டிருக்கிறீர்கள், சிலர் பலவீனம் அடைந்திருக்கிறீர்கள், சிலர் மரித்தும் போயிருக்கிறார்கள். எதற்காக? நீங்கள் தேவனுக்கு பயப்படாமல் தகுதியற்ற நிலையிலே உங்களை நீங்களே சோதித்தறிந்து வாழாததுனாலதான். அப்படி வாழாம தைரியமாய் அப்பத்திலும் பாத்திரத்திலும் பங்கு கொள்கிறதுனாலே என்ன செய்யிருக்கிறாங்க? மரித்து கூட போயிருக்கிறாங்க. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு விரோதமாகவும் நாம் பாவம் செய்ய வேண்டாம். நம்ம யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமானது என்பதை புரிந்து கொள்வோம். அதே நேரத்துல நாம் செய்த பாவத்தை உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கின இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்தார் தேவன் என்ன செய்வார்? நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் அதே நேரத்துல நாம் செய்ததான பாவத்திற்குரிய விளைவை இந்த பூமியிலே அறுத்துதான் ஆகும். ஏன்னா தேவன் நீதி உள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்க வேண்டும். நாம் துவண்டு போக வேண்டாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறேனே, நான் உண்மையா அறிக்கை செஞ்சுட்டேனே, என்னுடைய வாழ்க்கையில வேதனை வருமா, கஷ்டம் வருமா, என்னுடைய வாழ்க்கையில அந்த விளைவுகளை சந்திக்க வேண்டுமா என்று நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமா அறுக்க வேண்டும். ஆனால் நாம் உண்மையாய் அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவானால் அந்த விளைவுகளை நாம் அறுக்கும் பொழுது, விளைவுகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவார். தேவன் வேண்டிய பலனை நமக்கு தருவார். தேவன் கைவிட மாட்டார். ஆனால் நிச்சயமாய் விளைவுகள் உண்டு. தாவீதுடைய வாழ்க்கை முடிவை நம்ம வாசித்து பார்க்கும்போது, அதுக்கப்புறம் தாவீது தேவனுக்கு பயந்து உண்மையா நடந்தார். தாவீது உத்தமமா கர்த்தரை பின்பற்றினார். அவருக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். தாவீது பின் விளைவுகளை சந்தித்தார், அது உண்மைதான். ஆனால் தேவன் அவரை முற்றிலுமாக தன்னுடைய சமூகத்தை விட்டு விரட்டவில்லை. ஏன்னா அவர் பாவத்தை அறிக்கை செய்ததுனாலே. தாவீதை குறித்து 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். இப்ப தேவன் தாவீதை பத்தி சொல்ற சாட்சி சாலமோன் இடத்துல, உன்னுடைய தகப்பன் என்னுடைய சமூகத்துல மன உத்தமமும் செம்மையுமாய் நடந்தார், விளைவை சந்தித்தார். ஆனால் அதற்கு பிற்பாடு எப்படி நடந்தாரா? மன உத்தமமும் செவ்வையுமாய் அவர் என்ன செய்தாரா? நடந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, அங்கே கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். இங்க நம்ம வாசிக்கிறோம், ஒரு கரை விழுந்துருச்சு. ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர. தாவீது எல்லா விஷயத்திலும் நல்லவர் தான், ஆனா ஒரே ஒரு விஷயத்துல தாவீது விழுந்து போனான். அந்த கரை அப்படியேதான் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கவனமாய் ஜாக்கிரதையாய் நடக்கலன்னு சொன்னா நாம் செய்யக்கூடிய பாவம் அந்த கரை அப்படியே நிற்கும். ஏன்னா தேவன் நீதி உள்ளவர். தேவன் அதை மறைச்சாரா? இல்ல. தேவன் சொல்லிட்டாரு, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளை இட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல்
அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். பாவம் செய்து தேவனுடைய மன்னிப்பை பெற்றவர்கள் தேவனுக்காக திரும்ப வாழ முடியுமா, தேவனால் பயன்படுத்த முடியுமா என்று கேட்டால் பயன்படுத்த முடியும். விளைவுகளை சந்திப்போம், உண்மைதான். ஆனா அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடையாது. தேவன் மறுபடியும் நம்மை பயன்படுத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனா நமக்கு தேவை அர்ப்பணம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்ய பயப்படுவோம். எல்லா பாவத்திற்கும் விளைவுகள் உண்டு. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பாவம் தேவனுக்கு விரோதமானது. நம்ம நினைக்கிறோம் இவருக்கு விரோதமா தானே பேசுறோம், இவருக்கு விரோதமா தானே செயல்பட போறோம். இல்ல, நாம செய்யற செயல் தேவனுக்கு விரோதமானது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்ம உண்மையா அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றால், இந்த வேதனையின் வழியாய் போனாலும், நாம் விதைத்த விதையை அறுத்தாலும் கர்த்தர் நமக்கு பலன் தருவார், நமக்கு கிருபை தருவார், தாங்கக்கூடிய சக்தியை தேவன் நமக்கு தருவார். அதை நாம் மீண்டு வர வேண்டும். ஆனால் இனிவரும் நாட்களிலே நாம் துணிந்து பாவம் செய்யக்கூடாது. ஒரு உதாரணத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாருடைய ஊர்லயும் ஃபயர் சர்வீஸ் இருக்கு. அந்த ஃபயர் சர்வீஸ்ல நம்ம போன் பண்றதுக்கு கூட காசு கிடையாது இல்லையா? நம்ம வீடு பத்தி எரியுது, வீடு பத்தி எரியும் போது நம்ம போன் பண்றதுக்கு கூட அந்த கால் சார்ஜஸ் கிடையாது. அடுத்தது, நம்ம வீடு பத்தி எரியுதுன்னு சொல்லும் போது ஃபயர் சர்வீஸ்ல இருந்து உங்களுடைய வீடு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டு, நாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு சார்ஜ் பண்ணுவோம், நீங்க எவ்வளவு தருவீங்க, நாங்க 5 பேரை அனுப்பணும் இல்ல 6 பேரை அனுப்பணும், இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டை தீயணைப்பை வச்சு அணைக்கிறதுக்கு எங்களுக்கு இவ்வளவு செலவாகும், நீங்க பேமெண்ட் தருவீங்களான்னு யாரும் பேசிட்டு எந்த ஃபயர் சர்வீஸும் வரதில்லை. நம்ம ஒரு போன் பண்ணா நம்முடைய வீடை போல அவருடைய உயிரை பணயம் வைத்து வந்து என்ன செய்யறாங்க, சுத்தமா அணைத்து கொடுத்துட்டு போறாங்க. ஒரு சார்ஜ் கூட கிடையாது. அதனால நம்ம போன் பண்ணி நம்முடைய வீட்டை கொளுத்திட்டு போன் பண்ணி பார்க்கலாமா? ஃபயர் சர்வீஸ் ஃப்ரீயா தான் வந்து அணைப்பாங்க, போன் பண்றதுக்கு கூட காசு ஃப்ரீ தான். அதற்காக என்னுடைய வீட்டை கொளுத்தலாமான்னு கேட்டா, அப்படி கொளுத்தினா நான் ஒரு முட்டாளாகத்தான் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், அது உண்மைதான். அதுக்காக நம்முடைய பாவத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையை எரித்து போட வேண்டாம், நாசம் செய்ய வேண்டாம். நஷ்டம் நமக்குத்தான். தீயணைப்பு வருவார்கள், அணைத்து விடுவார்கள். வீட்டை கொளுத்தினால் அதற்குரிய நஷ்டம் நமக்குத்தான், வேற யாருக்கும் இல்ல. அதே போலதான் விசுவாசிகள் பாவம் செய்யும் பொழுது தேவன் உண்மையுள்ளவர், நாம் பாவத்தை அறிக்கை செய்தால் மன்னிப்பார், அதிலே மாற்றம் இல்லை. ஆனா அந்த நஷ்டத்தை நம்ம தான் அனுபவிக்கணும், நாம தான் அதனுடைய விளைவை சந்தித்தாக வேண்டும். தேவனுக்கு பயப்படுவோம், யாருக்கு விரோதமாய் நாம் செயல்பட வேண்டாம். அப்படி செயல்படும் பொழுது அதனுடைய விளைவை சந்திக்க வேண்டும் என்பதை தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஒரு நாட்களிலே நம்மை பூரணமாய் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நான் எத்தனையோ பேருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு விரோதமாய் செயல்பட்டு இருக்கிறேன், அவர்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை பூரணமாய் ஒப்புக் கொடுப்போம். வரும் நாட்களிலே பாவம் செய்வதற்கு நாம் தைரியம் கொள்ள வேண்டாம். தேவன் நீதி உள்ளவர், தேவன் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மைதான். அதே நேரத்திலே தேவன் நீதி உள்ளவர். தாவீதினுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய நீதியை செய்தார். ஆனாலும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். தாவீதுக்கும் இன்னொரு வாழ்க்கையை கொடுத்தார். தாவீது என்ன செய்தார் என்று சொன்னார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் என்கிற ஒரு சான்றிதழை தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய நிலையிலே வாழ்ந்தார். நாமும் குறைவுள்ளவர்கள், நாம் செய்த தவறை குறித்து நாம் வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். ஒப்பு கொடுத்து முன்னேறி செல்வோம். வரும் நாட்களிலே நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வேண்டாம். யாருக்கு விரோதமாய் செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமானது. 3 உன்னதமான சத்தியங்களை தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டோம். முதலாவது, நாம் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமானது. தாவீது சொன்னார், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்தேன், தேவரீர் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று சொன்னார். அவர் உண்மையாக உரியாவுக்கு விரோதமாக, பட்சேபாலுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகத்தான் பாவம் செய்தார். ஆனால் அவர் அறிக்கை செய்யும் பொழுது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்தேன். இப்ப நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம், நாம் யாருக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை அறிந்து கொள்வோம். இரண்டாவதாக, தாவீது மனமுடைந்து பாவத்தை அறிக்கை செய்த போது தேவன் பாவத்தை மன்னித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கற்றுக்கொள்கிற பாடம், நம்முடைய பாவத்தை நாம் உடைந்த உள்ளத்தோடு அறிக்கை செய்தால் அவர் மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவராக, நீதி உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவதாக, நாம் படித்த பாடம், நாம் என்ன பாவம் செய்தோமோ தேவன் மன்னித்தாலும் அதற்குரிய விளைவுகளை நாம் சந்தித்தாக வேண்டும். ஏனால் தேவன் நீதி உள்ளவர் என்கிற பாடத்தையும் நாம் படித்தோம். தாவீதனுடைய பாவத்தை தேவன் மன்னித்தார், ஆனால் அவனுடைய பிள்ளையை சாகடித்தார். அம்னோன், அப்சலோம், அதோனியா இவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். தாவீது கதறி அழுதார்.
நாமும் பாவம் செய்வதற்கு பயப்படுவோம். நாம் செய்யக்கூடிய விளைவுகளை, நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கான விளைவுகளை நாம் அறுத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கட்டும். அதே நேரத்துல அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடையும் என்று நினைக்க வேண்டாம். நாம் உண்மையாய் அறிக்கை செய்தால் தேவனால் பயன்படுத்துவதற்கு மறுபடியும் தேவன் நம்மை பயன்படுத்த முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தேவனுக்காய் நாம் வாழ முடியும். தாவீது அப்படி வாழ்ந்தார். இந்த ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு உடன்பட்டு கீழ்ப்படிந்து நடந்தார். தேவன் தாவீதை குறித்து சொன்னார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்கிற ஒரு நல்ல சான்றிதழை தேவனிடத்திலிருந்து பெற்றவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, வருங்காலங்களிலே நாம் தேவனுக்கு பயந்து வாழ்வோம். நாம் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்ய வேண்டாம். நம்மை பூரணமாய் ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்துவினுடைய வழியிலே நடப்போம். கிறிஸ்துவின் சீடர்களாய் வாழுவோம். தேவன் அப்படி வாழ நம் யாவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். Praise be to God. We have got a very important word of God. What God has said right now through our dear brother Spurgeon, we come to understand that the Lord Jesus Christ himself was addressed as the son of David. So we should know how important David is in the Old Testament as well as in the New Testament. But in spite of that, even the best of the dear ones may have a fall in their life. And we have seen what has happened, that David committed the wrong things, and he did commit the wrong things against Uriah and Bathsheba. That is very much evident, and to the people of Israelis, but that is not the only thing, but he sinned against God himself. And he says that in Psalm 51 verse 4. So we come to understand whatever we do wrong against our fellow believers in our Christian walk of life, we should be very careful that whether it is through our actions, our words, or our whatever it may be, our thoughts, or whatever it may be, we should be very careful that we are sinning against the living God. That is the first thing we have to learn. Second is, God is gracious and he is forgiving God. If we confess, then definitely God will forgive our sins. That is the type of God, the characteristics of God that we have in Christ Jesus. Even on the cross, when the people were the enemies, were against the Lord, he said, Father, forgive them, for they do not know what they do. And he brought salvation to the whole of mankind for those who believe in him. So we have a forgiving God, God who forgives us in whatever problem we are, whatever kind of person we are. As Paul tells, I am the chief sinner of all. So let us understand that fact, that whatever problem we may face, we have a God who forgives us. Then the third, that's important point that many of us miss. Our God is a righteous God. We have to have the consequences and we have to face the mistakes that we have done. We have seen later in David's life how he had lost his children. So in this way, let us understand that God does not leave us without punishment. Even if our children does wrong, we give them, we do not spare the rod, but we do give them beatings. Why? We punish them at the time so that they would remember and confess, and we have the fear of God. May we have the fear of God because of God's righteousness, at least from now. That's a very important point. May the good Lord continue to speak to us, because these are very important, vital points that we very many times, many of us, including me or whoever is listening, we just casually oversee these and jump over these until there is no God and I don't see God. So we can do anything with our fellow believers. No, God is seeing us every moment. Let us have that kind of, that should be our belief. And if we have that, then definitely we will be careful
and we'll have the fear of God and do the right things and understand him better. May the good Lord continue to use us, continue to show us the right path, and let us pray for that. We thank Evangelist Spurgeon Bose for bringing us this message very strongly even after a year of COVID, coronavirus pandemic, which is ravaging not only this country, but around the globe. Let us pray for that also, as we are having a tough time, all of us. We are losing our dear ones whom we know. Those who are there, they are also getting in this problem. Let us pray for everybody, so that God will heal this world from this pandemic as early as possible. Secondly, we thank our dear brother Philip Jonathan from Coimbatore for joining us and singing the 2 songs, the Tamil songs. May God bless him, his family, and the assembly where he is in fellowship with. Thank you, dear brother Philip. May God be with you. And we also thank all the participants for the past 1 year being so faithful to this Kodambakkam Zoom Bible study meeting. May God be with you all. Definitely these words which are uttered will not go waste. It is going deep down in your hearts. We know that definitely it will work one day or the other, because you're very much eager as a deer panted for the living water. May the good Lord speak to your hearts more and more every time. We thank you all for joining in, and now we are closing with the word of prayer. For the closing prayer, I request brother from Karaikudi Assembly, Dr. Nagarajan Velu, the elder of the assembly, Dr. Nagarajan Velu, to close the meeting with a word of prayer and benediction. Over to Karaikudi Assembly, Dr. Nagarajan Velu. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Yes, brother. We'll pray. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதாவே, இந்த நாளுடைய இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக பல இடங்களிலிருந்து ஆண்டவரே இந்த இணைப்பின் மூலமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக ஆண்டவரே நீ உதவி செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 1 ஆண்டாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த பேண்டமிக் பீரியட்ல பல்வேறு நிலைகளிலே கர்த்தாவே அநேகர் ஆண்டவரே சோர்வோடு கூட காணப்பட்ட நிலைமையில, ஆண்டவரே ஆலயங்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில, உங்களுடைய வார்த்தைகள் கொடுக்கப்படாத நிலைமையில ஆண்டவரே காணப்பட்ட பொழுது, ஆண்டவரே இந்த JLM ஆண்டவரே இந்த கோடம்பாக்கம் திருச்சபையை நீர் ஆண்டவரே நீர் பயன்படுத்தினீர். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு ஆவிக்குரிய உணவை ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். அதன் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் பலன் அடைந்திருக்கிறோம். அதன் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் பலன் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஆவிக்குரிய நிலைமையில எங்களோடு கூட தொடர்ந்து ஆண்டவரே இந்த சோதனை காலங்களில, ஆண்டவரே இந்த பேண்டமிக் பீரியட்ல எங்களோடு கூட இருந்து எங்களை நீ ஆற்றி தேற்றிருக்கிறீர். அதை எண்ணி நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை பொறுப்போடு கூட கர்த்தாவே கடந்த 1 ஆண்டு நடத்தின அருமையான சகோதரன் அவர்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்கான நிறைவான பலனை அவர்கள் கட்டிட வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் பல இடங்களிலிருந்து இந்த சோர்வான வேளையில கர்த்தாவே பலன் அடைந்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த 1 ஆண்டை விதமாய் நிறைவு செய்ய ஆண்டவரே நீ உதவி செய்திருப்பதற்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு கூட எங்களோடு கூட பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அருமையான சகோதரன் ஸ்பர்ஜன் அவர்களை ஆண்டவரை பயன்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று அவர் பேசின ஆண்டவரே அருமையான வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது தொடர்பிலே கர்த்தாவே இந்த நாளில் தாவீது ஆண்டவரே தாவீதுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தாவே செய்த காரியத்திற்கான ஆண்டவரே அதற்கான கூலி அதற்கான பலன் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் நீர் கிருபையாய் உம்முடைய பிள்ளைகளை மன்னித்து ஆண்டவரே நீர் அவர்களை மீண்டும் பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை ஆண்டவரே அவனுடைய கன்ஃபஸ் பண்ண பொழுது அவனை மன்னித்து நீ பெரிய காரியங்களை செய்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம்.
தாவீதின் குமாரன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில ஆண்டவர் விதமா அட்ரஸ் பண்ணக்கூடிய நிலைமையில அன்று தாவீதனுடைய பெயர் அன்று வேதாகமத்திலே பொறிக்கப்பட்டிருப்பதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துறோம். இதெல்லாம் எங்கள் எச்சரிப்புகளாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தாசனை வல்லமையான பயன்படுத்தினீர். கடைசி நாட்களை வாழக்கூடிய நாங்கள் மிக ஜாக்கிரதையோடு கூட, மிக பயபக்தியோடு கூட, மிக பரிசுத்தத்தோடு கூட, உண்மையோடு கூட வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். உங்களுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்று எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறோம். நம்முடைய தாசனை எடுத்து வல்லமையான நீர் பயன்படுத்தும். தொடர்ந்து அவரை அவருக்கு உதவி செய்வீராக. அதுபோல ஆண்டவரே இன்னைக்கு பாடல் பாடின அருமையான சகோதரன் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லக்கூடிய அருமையான அந்த பாடலை பாடினார். அந்த சகோதரனுக்கு வேண்டிய கிருபையை தருவீராக. தொடர்ந்து நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த இணைப்பில் இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். யாவற்றையும் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். Thank you, Brother Nagarajan Velu, for the closing prayer and benediction. May God be with you and your family. Now we are closing with this. Tomorrow evening at 6:45, God willing, we shall meet at the same time for the Word of God Bible study. Till then, may the blessed Lord be with all of us. God bless.